ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு என்னென்னலாம் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் ஒரு vlog ஷூட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கறதுக்காக லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வாங்க பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி பண்ணோன்றதை பார்க்கலாம். முதல் கோலத்தில் ஆரம்பித்தோம். கோலம் போடவே எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்க காய்ஸ். இது பக்கத்து வீட்டு கோலம் சூப்பராக போட்டிருந்தாங்க. இது அதுக்கும் பக்கத்து வீட்டு கோலம். இது வந்து எங்கள் பாரம்பரிய முறைப்படி பசுஞ்சாணியில் தொட்டி கட்டி அதில் தயிர் அரிசியெல்லாம் போட்டு பின்னால் பூ சுற்றி வச்சு வேப்பலை வைப்போம். அப்புறம் விளக்கேற்றிட்டு இதுதாங்க எங்கள் வீட்டு கோலம் கம்ப்ளீட்டட். இது வாசப்படியில் ஒரு 5 விளக்கு ஏற்றி வச்சோம். பொங்கல் வைக்கிறதுக்கு சும்மா சைடில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டோம். பானையில் பொங்கல் வைப்போம் நாங்கள். மண்பானையில் அதுக்கு ஒரு சின்னதாக சைடில் ஒரு கோலம் போட்டோம். இதுவும் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இது எங்கள் வீட்டில் புத்த ரோஸுங்க. அப்புறம் அந்த பூ செட்டி இது வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணோம் பூ வச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் ஒரு 5 விளக்கு ஏற்றி வச்சிட்டோம். இது வந்து மண்ணில் வந்து பிள்ளையார் மனை செஞ்சுட்டு அதில் பசுஞ்சாணியில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். ஃபஸ்ட்டு பிள்ளையாரை தான் கும்பிடுவோம். பிள்ளையாருக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சு அங்கே ஒரு கலர் கோலம் போட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே பொங்கல் பானையில் பொங்கல் வைப்போம். அதுக்கு தேவையான காய்கறிலாம் அதுக்கு பிள்ளையார் கும்பிட்டாச்சு. பிள்ளையாருக்கு தேவையானது எல்லாமே வச்சாச்சு. விளக்கும் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கு ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல். பொங்கலுக்கு அப்புறம் சூரியன் பொரியலும் அந்த அடுப்பு சட்டி இதுலேயே அடுப்புலேயே பண்ணிட்டோம்.
இது வாசப்படியில் பூவெலாம் கட்டி போட்டு மாவிலையை வச்சுட்டு உள்ளே சாமி கும்பிடணும். அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வடை மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதான் பூஜை ரூமுங்க. பூஜை ரூமில் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டோம். வெளியே நம்ம பிள்ளையார் பிடிச்சோம்ல, அங்கே முதல்ல சாமி கும்பிடணும். வெண்பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைச்ச பிறகு தான் உள்ளே கும்பிடுவோம். பிள்ளையாருக்கு சாமி கும்பிட்டாச்சு. சூரியன் படையிலும் படைச்சாச்சு. சூரியனுக்கு சாமி படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. பொங்கலோ பொங்கல் சொல்லியாச்சு. அப்புறம் உள்ள சாமி கும்பிடணும். அதுக்கு வடை சுடணும். வடை பாதி சுட்டாச்சுங்க. மாவிளக்கு பிசைஞ்சாச்சு. பாயசம் மாவிளக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இலை போடுறதுக்குள்ள புது துணியை எடுத்து வச்சு சாமி கும்பிடுவோம். வேஷ்டி, டவல், பனியன், சாரி இதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். இங்கே இலையெல்லாம் போட்டாச்சு. இலை போட்டு எல்லோரும் சாமி கும்பிட்றோம். சக்கரை பொங்கல், சாம்பார், வெண்பொங்கல், பாயசம், சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், ரசம், தயிர், வெல்லம், வாழைக்காய் வறுவல். இது வந்து சூரியன் நம்ம வெளியே கும்பிட்டோம்ல, அதுங்க இது முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இந்த vlog-அ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye.